வண்டி எடுத்துட்டு நேரா பெங்களூர் போயாச்சு. பம்ப்ஸ் ஆன் சேடில். புது சைக்கிள் ரிப்பேர் எல்லாம் கிடையாது. ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் ஒர்க். இதுதான் நம்ம சைக்கிளோட பழைய டயர் 700x45C. எவ்வளோ தடிமனா இருக்கான்னு பார்த்தீங்களா? ஸோ இந்த சைஸை அப்படியே நம்ம கம்மி பண்ண போகிறோம். 36x700. WTBயோட டயர் இது. வல்ப்ளைன் 700x36. கிராவல் பைக்கோட டயர் தான். ஸோ இது மட்டும் இல்லாமல் பெனாரைசரோட இன்னர் டியூப் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதோட பழைய ஜெஃபால் இன்னர் லைனரை எடுத்துட்டு ரைனோ டிலோஸோட லைனரை நம்ம வந்து போட போகிறோம். அதோட ஒர்க் தான் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ பழைய டயரை கழட்டிட்டு புது டயரை போட்டாங்க. அண்ட் பழைய லைனரை எடுத்துட்டு புது லைனர் இன்சர்ட் பண்ணிட்டாங்க. எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டயரை மாட்டிட்டு நீங்கள் ரோல் பண்ணி டயரை சுற்ற விட்டு பார்த்தீங்கன்னா டயர் வந்து ப்ராப்பரான ஒரு லைனில் ஓடணும். சப்போஸ் அது அப்படி ஓடாமல் அப்படி வளைஞ்சு வாபுல் ஆகிற மாதிரி இருந்தது அப்படின்னா டயரும் டியூபும் ப்ராப்பராக பிளேஸ் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ அதை ரெடி பண்ணுறதுக்கு டயரை டீஃப்ளேட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து இதை அலைன் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு ப்ராப்பராக பண்ணி கொடுத்தாங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு ஜென்ரல் செக்அப் இருந்தது. கீரு, டிஸ்க் பிரேக்கு எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணாங்க. அதுக்குள்ளே நான் வந்து கடையை வந்து சுற்றி பார்க்கலான்னு பார்த்தேன். சைக்கிள் ரிலேட்டடான எல்லா அக்சசரிஸும் வச்சுருந்தாங்க. கண்ணாடி, வாட்ச்சு அண்ட் ப்ரீமியம் லெவல் எல்லா சைக்கிள்ஸுமே இங்கே இருந்துச்சு. அதில் சில கேஜெட்ஸை நானும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதை பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன். இந்த மாதிரி சைக்கிளிங் இன்ஃபர்மேஷனுக்கு என்னை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.